Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நாம் தேவனுடைய பரிசுத்த ஆலயம் என்று வெளிப்படுத்துகிறார். விசுவாசிகள் தேவனுடைய ஆலயம். தேவன் கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டுமல்ல, தம்மை விசுவாசிக்கும் மக்களுக்குள்ளும் வாசம் செய்கிறார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நமது வாழ்க்கை தேவனின் மகிமையை வெளிப்படுத்தும் ஆலயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம் இருதயத்தில் குடியிருக்கும் போது நம் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவர் நம்மை வழி நடத்தி ஆறுதல் அளித்து சத்தியத்தில் நடத்துகிறார். இப்போது நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். என் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரின் வாசஸ்தலமாக இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைப்பு. தேவனுடைய ஆலயமாகிய நம் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாக வாழ வேண்டும். நமது சிந்தனை, பேச்சு, செயல் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இங்கு பரிசுத்தராக இருக்கிறார். அதனால் அவரை பின்பற்றுகிற நாமும் கூட பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது அவருடைய ஆசை. சபையின் ஐக்கியத்தை காக்க வேண்டும். இந்த அதிகாரத்தில் பவுல் சபை தேவனுடைய ஆலயம் என்பதை வலியுறுத்துகிறார். பொறாமை, பிரிவு, சண்டைகள் ஆகியவை தேவனுடைய ஆலயத்தை பாதிக்கின்றன. அன்பு, ஒற்றுமை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றில் வளர வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய விருப்பமான குணம் இதுதான். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவோம். இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக இன்றைக்கு நம்ம எடுக்க போகிற ஒரு உறுதிமொழி என்னவென்றால், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாக நம் வாழ்வு அமைய வேண்டும். இப்போது நாம் ஜெபிப்போம். சோத்துக்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தினவசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கின்ற கத்தாவே, அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை தந்திரும் நான் ஜெபிக்கின்ற கத்தாவே. அப்பா, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த தினவசனத்தை அவர்கள் பார்க்கும்போது அப்பா, நீர் அவர்கள் மனதை தொடுவீராக. சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். அப்பா, விசுவாசிகள் தேவனுடைய ஆலயம் என்று இந்த வசனத்து மூலியமாக நீர் வெளிப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். அப்பா, பரிசுத்த ஆவியானவரின் உதவி எப்போதும் எங்களோடு இருக்க தேவ கிருபை செய்யமானவர். சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் அப்பா உமக்கு பிடித்த வாழ்க்கையாக மாற தேவ கிருபை செய்யமானவர். அப்பா, சபையில் நல்ல ஐக்கியமாக இருக்க எல்லா விசுவாசிகளையும் அளவு கடந்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா, சபை நடத்தும் போதகரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எடுக்க போகும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் இருந்து அவர்களை வெற்றி பெற செய்ய மாட்டார். சோத்துக்கத்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்ற கத்தாவை இந்த நாள் முழுவதும் அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you are watching New Eden Revival Online Church.